என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ், பின் நிப்டி மற்றும் மிட் கேப் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நாளைக்கு பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிப்டி அனலைஸ் வச்சு முதல்ல பார்த்தலாம். இன்னைக்கு பின் நிப்டி எக்ஸ்பைரி. ஆனா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் அப் சைடு தான் போயிருக்கு. இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் புட் சைடே போயிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு மட்டும் கால் சைடு வந்து மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேங்க் நிப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிப்டியை பாருங்க. ஸோ பேங்க் நிப்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு. சரிங்களா? ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் ஓவராலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ற பட்சத்தில் ஃபர்தரா மார்க்கெட் அப் சைடு போகும். தெரியுங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட் தான் ஃபுல்லா போயிருக்கு மார்க்கெட் இப்போ வரைக்கும். இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ற பட்சத்துல மார்க்கெட் நாளைக்கு இந்த 51,200 பிரேக் பண்ணா அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் அப் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பாருங்க, அந்த ப்ரீவியஸ் லோ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 5 மினிட் சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரீவியஸ் லோல தான் நிக்குது மார்க்கெட். தெரியுங்களா? இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த ப்ரீவியஸ் 50,300 அப்படிங்கிற லெவல கூட ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட திரும்பலாம். வாய்ப்புகள் இருக்கு. தெரியுங்களா? ஸோ ப்ரீவியஸ் லோல இருக்கு மார்க்கெட். கரெக்டா பாத்துங்க. ப்ரீவியஸ் லோல வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி நிக்கிறதால ஸோ மீண்டும் மார்க்கெட் இங்க இருந்து திரும்பலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு கரெக்டா அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து நிக்கிறாங்க. ப்ரீவியஸா வாங்கின இடத்துல அதே இடத்துல மார்க்கெட் நிக்குது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் அப் சைடு போலாம். ஏன்னா ஸோ மார்க்கெட் நாளைக்கு அப் சைடு போகுமா அப்படிங்கறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கான்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே ஒரு சைடுவேஸ் தான் அப்படி கன்சல்டேஷனே இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பாருங்க, 50,778, 50,376 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,239, 51,691 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேலே போவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 51,000. சரிங்களா? ஸோ அது டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ 51,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் லெவல்ஸ் இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு புட் சைடு போகுமா கால் சைடு போகுமாங்கிறத டிசிஷன் மேக்கிங் லெவலாக இந்த 51,000 இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன சீலிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாருங்க, 51,000 பாத்தீங்கன்னா 133 பிளஸ் 65 எங்கன்னா கால் சைடு. இந்த பக்கம் பாருங்க 135 பிளஸ் 71. சரிங்களா? ஸோ 51,000 டிசிஷன் மேக்கிங் லெவல். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 141 எங்கன்னு பாருங்க 51,500 தான். 500 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 எங்கன்னா 50,500. ஸோ 500 பாயிண்ட்ஸ் கீழேயும் 500 பாயிண்ட்ஸ் மேலேயும் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் இன் ஒய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 51,500 பாருங்க 4,000 குவான்டிட்டி. ஸோ சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருக்கலாம் இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மீறி போனா 51,400, ஸோ 500 வரைக்கும் தான் மார்க்கெட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சேஞ்ச் இன் ஒய் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. ஸோ இந்த சைடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கல, மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இப்போதைக்கு 51,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா?
51,000க்கான கால் ஆப்ஷன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பாருங்க நல்ல ஒரு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் சைடுவேஸ் கால் சைடு பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு சைடுவேஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாருங்க இன்னைக்கு இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை தெரியுங்களா. இந்த 194 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரொம்ப முந்தணும் 190 194 182 190 வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரைஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணல, இன்னும் பிரேக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அங்கதான் நிக்கிறான். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த 325 பிரைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 325 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 537 போவான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதையும் தாண்டி தான் 800 போவான், அதுதான் அடுத்த ஹை ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 51,000 இந்த 325ங்கிற பிரைஸை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்பினா அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை பிரேக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஓகேங்களா பிரேக் பண்ணா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே உடைக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்தரா வீக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு புடிச்சிட்டு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 51,000க்கான கால் ஆப்ஷன் 190 ருபீஸ்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மீண்டும் நாளைக்கு இந்த 190 ருபீஸ் வரலாம், வந்துட்டும் திரும்பலாம் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 320ங்கிற பிரைஸ் ஓகேங்களா. ஸோ 350ன்னு வச்சுங்க. 300 டு 350 எபோவ் 350 மார்க்கெட் வந்து 350 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல 537 போவான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 51,000க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல். அடுத்த வந்து பாருங்க 51,000க்கான புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க நல்லா ஹை கொடுத்துட்டு மீண்டும் பிரைஸ் என்ன ஆகுனா கீழே பாட்டம் வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எந்த சைடு போகும் அப்படின்னா இந்த பக்கமும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க அதே மாதிரி தான் 183ங்கிற பிரைஸ் வந்து இப்ப சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா அதுக்கும் கீழே பாருங்க 100 ரூபாயும் 77 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் தெரியுங்களா. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இன்னைக்கு 312 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 183 102 77ம் அடுத்தடுத்த சப்போர்ட், 312 461ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணா 800 ரூபாய் போவான் ஓகேங்களா. அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ புட் சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கம்மியான பிரீமியம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 183 அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் 193 ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இது டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும், எந்த சைடு பை பண்ண போறாங்க. இன்கேஸ் புட் சைடு இந்த 100 ரூபாயில பை பண்ணி திருப்பி இந்த மேல கொண்டு போகலாம், இல்ல கால் சைடு பை பண்ணி மார்க்கெட்டை மேல கொண்டு போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரே பிரீமியம் 183 அது 190. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்க 312 அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 350. ஸோ இந்த ரெண்டு லெவலும் அதே வந்து எந்த பக்கம் சைடு 350 பிரேக் பண்ணுன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேல போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கு, ஏன்னா பாட்டம் எடுத்திருக்கிறதால. ஸோ டபுள் பாட்டம் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால மீண்டும் மார்க்கெட் வந்து புஷ் கால் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ட்ரெஸ் பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பாத்திரலாம். ஸோ நிப்டியும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிப்டிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னாலும் கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி போடுவோம். ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம்னா ஸோ ஓரளவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
நிப்டியும் பாருங்க அதோட ப்ரீவியஸ் பாட்டம்ல இருந்தா மீண்டும் மார்க்கெட் திரும்பி இருக்கிறதால மீண்டும் இந்த ட்ரெண்டை உடைக்கிற பட்சத்துல இந்த 750 இருக்கு பாருங்க. இந்த 24,750 நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. இன்கேஸ் மார்க்கெட் அதையும் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். இல்லாத பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு திருப்பியும் மார்க்கெட் இதை பிரேக் பண்ற பட்சத்துல நல்ல மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிப்டியும் ப்ரீவியஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ணி திரும்பி இருக்கான் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. டபுள் பாட்டம் எடுத்திருக்கு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் பிரேக் பண்ண ட்ரெண்டை உடைச்சு அடுத்த ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆனோம்னா இந்த ஹை போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிப்டி ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,750 அதுதான் இப்போதைக்கான சப்போர்ட்டு. 880 அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ 976 இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,114 அதுக்கு மேல 25,400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். மீண்டும் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணா அப்படின்னா ஃபர்தரா மேல போகும். இல்லை இந்த ஹை போயிட்டு திருப்பி மார்க்கெட் வர்றா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிப்டிக்கான லெவல்ஸ். ஏன்னா இன்னைக்கு நிப்டி கொஞ்சமா மார்க்கெட் அப் சைடு தான் போயிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஓப்பனர்ஸ் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிப்டிக்கான ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 பார்த்தீங்கன்னா 25,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஆனால் ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ அந்த 25,000 தான் உங்களுக்கு இப்போ டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கால் சைடு போகுமா புட் சைடு போகுமாங்கிறத டிசிஷன் மேக்கிங் லெவல் 25,000 ஓகேங்களா. 25,000 தான் இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். ஆனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 25,100 பாருங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா கீழே சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ராங் இல்லை தெரியுதுங்களா. ஸோ கம்மியா தான் இருக்கு சப்போர்ட். ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கு அப்படின்னு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. 25,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. அதே மாதிரி என்எஃப்சிலையும் பார்த்துடலாம். இருபத்தையாயிரத்துல பாருங்க 2,23,000 பிளஸ் 39,000 புட் சைடு 1,74 பிளஸ் 78. ஸோ 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ ஓப்பன் வச்சு பார்க்கும்போது 25,000 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1,52 பிளஸ் 28 இங்க 25,100. ஸோ 25,000 தானாலும் 25,100 தாண்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அடுத்ததே இருக்கு. 25,200 பாருங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2 லட்சம் கான்டாக்ட் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,20 எங்க பாருங்க 24,800 தான் சரிங்களா. 24,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணா 25,000 கீழே. ஏன்னா 25,000 உங்களுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால 25,000க்கும் கீழே மார்க்கெட் போற பட்சத்தில் 24,800 வரைக்கும் போகலாம். அப்படிதான் ஓப்பன் டெஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே போனா பாருங்க 1,07,000 காண்டி 24,700. ஸோ 800 தான் இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் கீழே கொஞ்சம் போற பட்சத்துல இந்த லெவல் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம 25,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 25,000 நிப்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிப்டி சேம் தான். என்னன்னா மார்க்கெட் பாருங்க சேம் அக்குமுலேஷன் பேஸ் தான். சைடு பேஸ்ன்னு சொல்லலாம். இது அக்குமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க friends. ஒரு இடத்துல வந்து பிரைஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சு ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டை ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போறது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 88 ரூபாயில இன்னைக்கு 25,000க்கான கால் ஆப்ஷன் வந்து பாருங்க 88 ரூபாய்க்கு ப்ரீவியஸா வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிரைஸ் ரொம்ப முக்கியமான பிரைஸா இருக்கும். இன்கேஸ் இந்த 140 பிரேக் பண்ணி இந்த 190 போகாம வாய்ப்பு இருக்கு. இந்த 190 பிரேக் பண்ணா 250 அதையும் பிரேக் பண்ணா இந்த 342
ஸோ அந்த ரேஞ்சு போகலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் கால் சைடு வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ் வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறதால இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 தடவை பிரைஸ் இந்த 88 ருபீஸை மார்க்கெட் கீழே போகவே இல்லை. ரேஞ்சுக்குள்ளேயே வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, நாளைக்கு எந்த சைடு பிரேக் பண்ண பாருங்க. மேபி மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. கால் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ 25,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ் ஏறிட்டு ப்ரீவியஸ் லோ வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு புட் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி இறங்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் பாருங்க, இந்த 118 ரூபாயில 7ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க 8ஆம் தேதி அதே இடத்துல வாங்கி மார்க்கெட் நிக்கிறான். ஓகேங்களா? ஸோ 25,000 புட் ஆப்ஷனுக்கு ஸோ 187ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு 283, 353 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 88 ருபீஸ் பிளஸ் 59 ரூபா 45 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 88, 59 ரூபாயெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் டெஸ்ட் வச்சு தான் மார்க்கெட் வந்து எந்த சைடு போகும்னு சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புட் ஆப்ஷனுக்கு. ஏன்னா கால் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்குமுலேஷன் பேசுறது இருக்கான். புட் சைடு பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற பிரைஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு வாங்கலாம், வாங்காமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போதை கரெக்ஷன் வந்து திரும்பலாம், இல்ல மீண்டும் ஒரு சின்ன அந்த லோவும் உடச்சும் கீழே வரலாம். ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் மார்க்கெட் இந்த சைஸுக்கு போகணும். ஸோ லைவ் மார்க்கெட்ல எப்படி ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ கால் சைடு வந்து இந்த 88 ரூபாய் பிரேக் பண்ணா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து புட் சைடு போகும். அந்த 88 ருபீஸை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் கால் சைடு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எந்த சைடு பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. 25,000 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ 88 ருபீஸ் ரொம்ப முக்கியமான பிரைஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் நிப்டி. இன்னைக்கு பின் நிப்டி எக்ஸ்பைரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான். பின் நிப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பின் நிப்டி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த லோவையெல்லாம் உடச்சிக்கிட்டு ப்ரீவியஸ் லோ, அதாவது லோ கிடையாது இருக்கு. ஓகேங்களா? பின் நிப்டியும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், சேம் தான், பெரிய ஒரு வித்தியாசமும் இல்லை பின் நிப்டி. ஏன்னா ஸோ அதுவும் அதே மாதிரி தான் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுவாங்க. மீண்டும் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணலாம், இல்லை டைரக்டாவும் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் சேஞ்சா அப்படிங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? பின் நிப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா எக்ஸ்பிரி டேனா, ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா சரிங்களா சைடுவேஸே தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டே இல்லை இன்னைக்கு. எக்ஸ்பிரி டே மாதிரி இல்லை பின் நிப்டியில. ஏன்னா ஸோ பின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,339ம் 23,181ம் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 23,573. அதுக்கும் மேல போனா 23,719ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி மார்க்கெட் நாளைக்கு அப்சைடு போகலாம். ஏன்னா மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கிறதால ஒரு திருப்பி ரெக்கவர் ஆயிட்டு கூட மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். பின் நிப்டி 8th முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 15க்கு எடுத்து வச்சிருக்கிறோம் ஓப்பன் டெஸ்ட். ஸோ 15க்கு பாருங்க 23,500ல மொராலஸ் ஈக்குவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30,000 குவான்டிட்டி தான் வித்தியாசம். 30,000 தான். 1,29,000 இது 1,01,000. கிட்டத்தட்ட ஒரு 28,000 குவான்டிட்டி தான் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து
23,500 தான் வந்து இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸா கூட ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்க 23,500ல 5000 குவான்டிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு புட் சைடு 4000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 2000 குவான்டிட்டி எங்கன்னா 23,700ல. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் சைடு பாருங்க சப்போர்ட் 2855 எங்க 23,300ல. ஸோ 23,300 வரைக்கும் மார்க்கெட் போகும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போனா. ஸோ அங்கதான் வந்து அதிகப்படியான கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேலே போலாமா அப்படின்னா 23,500 தான் டெசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் தான் மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா டெசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. மேபி மார்க்கெட் நாளைக்கு ஒரு டவுன் சைடு வந்துட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பனர்ஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம 25,000க்கான சரி 23,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 169 அப்படிங்கிற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். 23,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 222ம் அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 249ம் 297ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கால் சைடு போகுமா புட் சைடு போகுமாங்கிறத டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 23,500 ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கொஞ்சம் சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ மேபி கால் சைடு போலாமா புட் சைடு போலாமாங்கிறத மீண்டும் இந்த 170 வந்தா தரலாம் பை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பை பண்ணிக்கலாம் அந்த பிரைஸ் கூட வரதான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது கால் ஆப்ஷனுக்கான லெவல். 23,500க்கான புட் ஆப்ஷன். புட் சைடு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா பிரைஸ் பகலாய் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 197 அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்துருக்கு. அடுத்த சப்போர்ட் 126 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் அடுத்த சப்போர்ட். அதையும் உடைக்கிற பட்சத்துல ஃபர்தரா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கால் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 245 ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் பண்ணா இந்த ஹை போகும். சத்திர 400 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து புட் சைடு. புட் சைடு வந்து ப்ரீவியஸ் பாட்டம் வந்துகிட்டு இருக்கு. அதோட 126 ரூபாங்கிற பையிங் லெவல் வர்றான். ஸோ அதில் வாங்கினா வாங்குவான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் இருந்தால் ஃபர்தரா மார்க்கெட் கால் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து புட் ஆப்ஷன் சைடு. ஸோ புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து நாளைக்கும் சேஞ்ச் ஆகலாம். இல்ல கால் சைடும் போகலாம். ஸோ ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் இன்னும் சேஞ்ச் ஆயிருச்சா அப்படிங்கிறத வரும் நாட்களில் தான் மார்க்கெட் வந்து கால் சைடு சேஞ்ச் ஆயிருச்சா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகுமா அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதோட ப்ரீவியஸ் லோ தான் வந்திருக்கு மார்க்கெட் தெரியுதுங்களா? அதே லோ தான் மார்க்கெட் வந்து திரும்புறான். சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் நிப்டி பேங்க் நிப்டி எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த லோக்கோ போட்டோமானும் கூட தெரியுங்களா?
ஸோ இதுக்காக ட்ரெண்ட் போட்டாலும் கூட மீண்டும் மார்க்கெட் பாருங்க ரீடெஸ்ட் பண்ணலாம். திருப்பி இந்த லோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ட்ரெண்ட் சேஞ்சா அப்படிங்கிறத, இல்லை இந்த பாட்டத்தையும் உடைச்சான்னா ஃபர்தரா கீழே போகலாம். இல்லைன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சென்செக்ஸுக்கும். ஸோ சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம். இப்பவும் சென்செக்ஸும் ப்ரீமியம் பாட்டம் லெவலில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 80,846 தான் இன்னைக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 81,600 இப்போதைக்கான சப்போர்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மேலே வேணால் 82,650 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா 81,500, 81,500 டிசிஷன் மேக்கிங் லெவல். பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர்லேயே கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறாங்க மார்க்கெட்டை. நிப்டியும் சரி, பின் நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸும் பாருங்க அந்த ரவுண்ட் ஃபிகர்லேயே மார்க்கெட்டை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறாங்க. 81,500 டிசிஷன் மேக்கிங் லெவல் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டும் அதான் சொல்லுது. ஸோ 81,500 வந்து இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ மேலே போகுமா கீழே போகுமாங்கிறத டிசிஷன் மேக்கிங் லெவல் அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஎஸ்சிலையும் பார்த்துடலாம். ஸோ 81,500ல பாருங்க 9,000 குவான்டிட்டி, இந்த பக்கம் சைடு 9,000 குவான்டிட்டி. ஸோ 81,500 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,000 குவான்டிட்டி எங்கன்னு பாருங்க 82,000த்துல. அடுத்த சப்போர்ட் பாருங்க 8,000 குவான்டிட்டி 81,000. எல்லாமே 500 பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ 81,500 வந்து நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ 81,500க்கான கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடும் பாருங்க மார்க்கெட் இங்கேயும் ஒரு அக்குமுலேஷன் பேஸில் தான் இருக்கு. சரிங்களா? ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? ஸோ பாருங்க பிரைஸ் கால் சைடு எல்லாமே பாருங்க, நிப்டி ஆகட்டும், பேங்க் நிப்டி ஆகட்டும், எல்லாமே கால் சைடு பாருங்க ஒரு அக்குமுலேஷன் பேஸ்லயே இருந்திருக்கு இந்த 2 டேஸா. தெரியுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் வந்து இந்த ஒரு பிரைஸ் வந்து அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்றாங்க. தெரியுங்க, இந்த 500 ரூபாங்கிற பிரைஸுக்கு கீழே மார்க்கெட் போக அவங்க விடல. 81,500. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இந்த 719 அப்படிங்கிற பிரைஸ் தாண்டி இந்த 861 தாண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டினா 1055 போவான். அதையும் தாண்டினா அடுத்த ஹை தெரியுங்களா? ஸோ நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கு. தெரியுங்களா? அடுத்த ஹை பாருங்க 2000. ஸோ நல்ல இந்த ஹையை பிரேக் பண்ண நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல. இது 81,500 கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் சைடு பாருங்க மார்க்கெட் நல்ல ஒரு அக்குமுலேஷன் பேஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 81,500 கால் ஆப்ஷன் பாருங்க 500 ரூபாயும் 613 சப்போர்ட், 719, 861, 1055 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த 719 மார்க்கெட் பிரேக் பண்ணா 861, அதை பிரேக் பண்ணா 1055 போவோம். இது கால் ஆப்ஷனுக்கான லெவல். கால் ஆப்ஷன் சைடு அக்குமுலேஷன் பேஸ்ல இருக்கு. ஸோ மேபி ட்ரெண்ட் சேஞ்சுக்காக கூட இருக்கலாம் அக்குமுலேஷன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது அப்சைடு பிரேக் பண்ணுதா கீழே பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? 81,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடு பாருங்க ப்ரீவியஸ் லோ வந்துகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் பையிங் பிரைஸ் வந்துகிட்டு இருக்கான். புட் சைடு வந்து பிரைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏர்ல இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேபி அவங்க ப்ராஃபிட் புக்கிங் கூட பண்ணிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதை வச்சு பாருங்க 410 சப்போர்ட், 202 அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 81,500க்கான புட் ஆப்ஷன். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 612, 772, அதுக்கு மேல போனா 1000. அதான் போற வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த ஒரு அக்குமுலேஷன் கேஸ் எல்லாத்துலயுமே நிப்டி, பேங்க் நிப்டி எல்லாத்துலயுமே இருக்கிறதால மேபி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் மார்க்கெட் கால் சைடு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 81,500க்கான புட் ஆப்ஷனுக்கான லெவல். ஓகேங்களா? அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிப்டி. ஓகேங்களா?
மிட் கேப் நிஃப்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு கால் சைடு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் போடுறோம் பாருங்க. மிட் கேப் நிஃப்டி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா. ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு மீண்டும் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆல்ரெடி கால் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் தெரியுங்களா. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் முடிச்சுட்டு மீண்டும் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அடுத்த அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு மிட் கேப் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி கேண்டில் சிக்ஸ் வச்சும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி சப்போர்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 12,840 12,786 அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,900, அதுக்கும் மேல போனா 12,985. ஸோ 13,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த 12,900 நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலை உடைக்கணும். இந்த 12,900 உடைச்சதுன்னா ஃபர்தரா மேல போகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டி பாருங்க. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 12,900 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா. ஸோ அதுக்கு மேல போனா 13,000 தான். ஸோ 12,900 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 12,800 இப்போதைக்கான சப்போர்ட், 850 சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், 800 சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 12,800க்கான கால் ஆப்ஷன், 12,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம். இது எரர் போல தெரியுது. ஸோ நம்ம மிட் கேப் நிஃப்டி இப்போதைக்கு அதில் மட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால 12,800க்கான கால் ஆப்ஷனும், மிட் கேப் நிஃப்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாருங்க இந்த 132ங்கிற பிரைஸ்ல ப்ரீவியஸா 2 தடவை இது 3வது டைம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 197 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா. ஸோ மீண்டும் மார்க்கெட் கரெக்டா அங்கதான் போய் நிக்கலாம். ஓகேங்களா. இந்த 197 பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ சப்போர்ட் 152 174 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ 197ங்கிற ஹைல போய் மார்க்கெட் நிக்குது. இது நாளைக்கு பிரேக் பண்ணும். இல்லாட்டி திரும்பி மார்க்கெட் கீழே வர்றான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 158 ரூபாயில 132 ரூபாயில ப்ரீவியஸா பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கால் சைடு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 12,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் பாருங்க, ப்ரீவியஸ் லோ வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ப்ரீவியஸ் லோ சைடு அதாவது 92 ரூபாயில வாங்கியிருக்காங்க. 12,900க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸா இந்த 92 ருபீஸுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ 92 அல்லது இந்த 80 ருபீஸ், 82 92 ருபீஸ்ல ப்ரீவியஸா பை பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த மார்க்கெட் வந்து மீண்டும் இந்த 80 ருபீஸ்ல பை ஆகலாம். ஸோ மேபி நாளைக்கு போனா திருப்பி மார்க்கெட் ஒரு புட் சைடு போலாமா அப்படின்னா, ஸோ இந்த மீண்டும் இந்த பிரைஸ்ல அவங்க பை பண்ணா போகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல மாதிரி தான் ஃபர்தரா மார்க்கெட் கால் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 900 வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதால மீண்டும் இந்த 80 ருபீஸ்ல அவங்க பை பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 90 டு 80 ருபீஸ் இந்த ருபீஸ் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 189 அதுக்கும் மேல போனா ஃபர்தரா மேல போகாம. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு முடிச்சு திரும்பும்போது ஃபர்தரா மேல போலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால் சைடு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து புட் ஆப்ஷனுக்கான லெவல். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.